தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 942. நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட சாப்பாடு செமிச்சிட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பாடை மேலே உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த குடல் என்ன ஆகும்? ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க. குடல் கெட்டா உடல் கெட்டும்னு சொல்லுவாங்க. அந்த குடலை நம்ம பார்க்குறதே இல்லை. ஆமாம். ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம், அது செமிச்சதுக்கப்புறம், அடுத்த வேளை நீங்கள் சாப்பிட்டா, உங்களுக்கு மருந்துங்கிறது தேவைப்படாது. இப்போ குறள பார்ப்போமா? "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின்." முதல்ல அழகா சொல்றாரு. எப்ப அந்த உடம்புக்கு மருந்துங்கிறது தேவையில்ல. நீ ஆஸ்பத்திரி பக்கமே போவாண்டாம். மெடிக்கல் ஷாப்பு கிட்டயே நீ என்ன செய்யாண்டாம், போகாண்டாம். எப்போ? ஒரு கேள்விய கேட்பாரு என் ஆசான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு எப்போ? அருந்தியது அற்றது போற்றி உணின். நீ இப்போ தான் சாப்பிட்ருக்க. காலையில் ஒரு 5 இட்லி சாப்பிட்ருக்க. ரைட்டு. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வார. வெளியே வந்த உடனே உன் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிட்றான். டேய், இந்த வடை சாப்பிடு, காப்பியை சாப்பிடு, டீயை சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டா 5 இட்லி செமிச்சிருக்கான்னு பார்க்கணும்ல. அதை பார்க்காம அடுத்தால வடையும் டீயும் குடித்தா வயிறு என்ன மிஷினா உனக்கு? அது எடுத்துக்கிட்டு ஓவர்லோட ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஒருவேளை உண்ட உணவு செரித்த பின்பு அடுத்த வேளை உணவை நாம் உட்கொண்டால் நமக்கு மருந்து என்பது தேவையில்லைங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு. இதை விட வேற உனக்கு வள்ளுவர் எப்படி சொல்ல முடியும்? எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் சரி, நோய் வராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு குறிப்பு யார் தர முடியும்? நீங்கள் சாப்பாட்டில் ஆர்வம் ரொம்ப காட்டுறீங்க, தப்பு சொல்லலை, நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம். இன்னும் ஒரு கருத்து சொல்லுவாங்க, பசித்து உண் அப்படிம்பாங்க. ஆமாம், நம் பெரியோர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, பசி வந்தால் சாப்பிடுப்பா, பசி இல்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காத, சாப்பிட்ருக்காத. நமக்கு பசி இருந்தால் சாப்பிடணும். நாம் சாப்பிட்ட உணவு செமிச்சிட்டுனா சாப்பிடணும். அப்படி நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நாளும் நோய் என்பது வராது. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். குடலை ஒழுங்காக பார்த்துக்கிடுங்க. உடல் நல்லாயிரும். குடல்தான் உடலுக்கு மிகுந்த ஆதாரம். குடலை பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டியவை, பசித்த பின்பு சாப்பிட வேண்டும், செமித்த பின்பு சாப்பிட வேண்டும். அதை செய்தால் போதும். மருந்து என்பது நமக்கு தேவையில்லை என்பதை என் ஆசான் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார்.